டியூப் தமிழ் வணக்கம். கடந்த 24 மணி நேரங்கள் மத்திய கிழக்கின் போர்க்களத்தில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்கள். முதலாவது, அமெரிக்க அதிபரினால் முன்வைக்கப்பட்ட 15 அம்ச தீர்வு திட்டத்தை இஸ்ரேல் உத்தியோகபூர்வமாக நிராகரித்திருக்கின்றது. இஸ்ரேல் அமெரிக்கா இடையே ஏற்பட்டிருக்கின்ற பாரிய வெடிப்பின் காலை நேர அதிர்வலையாக இருக்கின்றது. இரண்டாவது, ஈரான் அமெரிக்க பேச்சுவார்த்தைகள் லோ கீ என்கின்ற முறையில் நடைபெறுவதாக டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். அதாவது மிக மெதுவாக குறைந்த மட்டத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதி உயர் மட்டத்தில் அது இன்னமும் வரவில்லை என்பது இதனுடைய கருத்தாகும். மூன்றாவதாக, அமெரிக்கா பேச்சுவார்த்தைகளை நடத்தியபடியே பற்றாக்குறையான ஆயுதங்களை நிரவல் செய்ய அவசரமாக வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றது. ஈரான் குழம்ப முன்னர் 21 நாட்களுக்கு உள்ளாக ஆயுத உற்பத்தியை விரைவாக அதிகரித்து ஏவுகணைகளை 4 மடங்கு அதிகரிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றது. இதற்கான அவசர அறிவிப்பு அமெரிக்காவினுடைய துணை படைத்துறை அமைச்சரினால் சகல ஆயுத உற்பத்தி நிறுவனங்களுக்கும் அனுப்பப்பட்டிருக்கின்றது. கடந்த 24 மணி நேரங்களில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த 4 முக்கிய சம்பவங்களும் அடுத்த கட்டமாக உலகத்தை எங்கே கொண்டு செல்ல போகின்றன என்கின்ற பாதையினுடைய ஒரு திருப்பமாக இருக்கின்றது. முதலாவதாக, இஸ்ரேல் இதுவரை காலமும் அமெரிக்காவின் சொற்படிதான் நடக்கின்றது என்று அமெரிக்கா மனப்பால் குடித்து வந்தது. ஆனால் அமெரிக்கா இஸ்ரேலை மிரட்டி தூக்கி வீசும் என்று உலக ராஜதந்திரிகள் கணிப்பிட்டு வருகின்ற பொழுது அமெரிக்காவை தூக்கி வீசி இருக்கின்றது இஸ்ரேல். இனிமேல் அமெரிக்காவை எதிர்ப்பதை தவிர இஸ்ரேலுக்கு வேறு வழியில்லாத நிலை வந்துவிட்டது. ஆகவே அமெரிக்க அதிபரினால் எழுதப்பட்ட 15 அம்ச தீர்வு திட்டத்தை ஹமாஸ் அமைப்பு ஏற்றுக்கொண்ட நிலையில் இஸ்ரேல் முற்றுமுழுதாக நிராகரிப்பதாக இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு பகிரங்கமாக இது அரசினுடைய இறுதி முடிவு, உத்தியோகபூர்வ முடிவு என்று அறிவித்திருக்கின்றார். இதற்கு அமெரிக்கா என்ன சொல்ல போகின்றது என்பது தெரியவில்லை. வருகின்ற அக்டோபர் நடைபெற இருக்கின்ற தேர்தலுக்கு ஏற்ப இஸ்ரேலில் உள்நாட்டு கடும்போக்காளர்களினுடைய அழுத்தத்திற்கு ஏற்ப அடிபணிந்து இஸ்ரேலிய பிரதமர் இந்த முடிவிற்கு வந்திருக்கின்றார். ஆனால் இதில் இருக்கின்ற முக்கியமான சிக்கல் பிரச்சனை என்னவென்றால், அமெரிக்காவை இஸ்ரேல் நிராகரித்திருக்கின்றது என்பதும் இது அமெரிக்காவிற்கு ஈரான் போட்ட அடியை விட பின்புறமாக முதுகில் விழுந்த பெரும் குத்தாக இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்பிற்கு ஈரான் குத்திய வலியை விட இப்பொழுது இஸ்ரேலிய பிரதமர் குத்தி இருக்கும் வலி மிக பெரும் வலியாக இருக்கின்றது. இஸ்ரேலிய பிரதமர் குறிப்பிட்டிருக்கின்றார், நாங்கள் ஏன் இதை ஏற்கவில்லை என்றால் ஹமாஸ் அமைப்பு ஆயுதங்களை ஒப்படைப்பதாக போலியாக சில ஆயுதங்களை ஒப்படைத்துவிட்டு பதுக்கி வைத்திருக்கும் ஆயுதங்களுடன் அவர்கள் மீண்டும் போர்க்களம் வந்தால் இஸ்ரேலிய படைகளை மறுபடியும் உள்நகர்த்த முடியாது. எனவே ஹமாஸ் விசுவாசமாக, உண்மையாக, நேர்மையாக ஆயுதங்களை ஒப்படைத்து முற்றாக ஆடுகளத்தில் இருந்து விலகி கொண்டால் மட்டுமே இஸ்ரேல் வெளியேறும் என்று அறிவித்திருக்கின்றார். ஆகவே ஹமாஸ் அமைப்பை அவர் நம்ப தயாரில்லை. ஹமாஸ் அமைப்பை பொறுத்தவரையில் இஸ்ரேலிய படைகள் படிப்படியாக வெளியேறும் என்றால் ஆயுத ஒப்படைப்பும் படிப்படியாகவே நடைபெறுமே அல்லாமல் முழுமையாக ஆயுதங்களை ஒப்படைக்க மாட்டோம் என்கின்றார்கள். எனவே சர்வதேச படைகளை இறக்க முடியாத தடை டொனால்ட் ட்ரம்பிற்கு ஏற்பட்டிருக்கின்றது. இந்த இடத்தில் காசா பேச்சுக்கள் மறுபடியும் யாரோ ஒருவர் பரிபூரணமாக 100% தோற்கடிக்கப்படுகின்ற இரண்டாவது உலக மகா யுத்த கால படுமோசமான ஒருவர் வெல்லுகின்ற போர் என்கின்ற பழைய நிலைக்குள் வந்து மறுபடியும் மாட்டிக்கொண்டு விட்டது. இரண்டாவதாக நடைபெற்றிருக்கின்ற முக்கியமான அம்சம், ஈரானுடன் நடைபெற்று கொண்டிருக்கின்ற பேச்சுக்கள் லோ கீ என்று கூறப்படுகின்ற உயர்மட்ட தலைவர்களின் ஊடான பேச்சு அல்ல. அது மிகவும் கீழ்மட்ட ஆரம்ப தூதராலய நிலையிலேயே நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்றும், இந்த பேச்சுவார்த்தை என்பது ஒரு சதுரங்க விளையாட்டு போல இருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். அது என்ன சதுரங்க விளையாட்டு என்றால், இந்த போரை நேரடியாக யுத்தத்தில் இறங்கி வெல்வதை விட பக்க உபகாரணங்களின் மூலமாக போரில் ஒரு சரிவை ஏற்படுத்தலாம் என்று டொனால்ட் ட்ரம்ப் கருதுகின்றார். அமெரிக்காவில் நவம்பர் நடைபெற இருக்கின்ற தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் சரிந்து ஆட்டம் காண்டு விழுவதை பார்த்து அதற்கு பின்னர் போர்க்கொள்கையில் மாற்றம் ஏற்படும் என்று நினைத்து வருகின்ற நவம்பர் வரை
கோல் போட விடாது ஆடுகின்ற ஆட்டம் போல ஈரானினுடைய ஆட்டம் இருக்கின்றது. ஆனால் அந்த ஆட்டத்தில் ஓர் அபாயம் இருக்கின்றது என்று தான் நினைப்பதாகவும், ஈரானினுடைய கடுமையான பணவீக்கம், பொருளாதார சிக்கல் இவற்றை அணு அணுவாக தாங்கள் பரிசோதித்துக் கொண்டு இருப்பதாகவும், எப்படி அமெரிக்காவை சரிப்பதற்கு காலத்தை ஓர் ஆயுதமாக ஈரான் பயன்படுத்துகின்றதோ அதுபோல ஈரானை சரிப்பதற்கும் காலத்தை ஓர் ஆயுதமாக பயன்படுத்துகின்றோம் என்பதும், இறுதியில் ஓர் இடத்தில் இருவரும் சந்தித்து பேச்சுவார்த்தை தீர்விற்கு வர வேண்டும் என்பதுதான் நிலை என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். நேரடியாக யுத்தத்தை நடத்த முடியாது, யுத்தத்தின் பக்க காரணிகள் யுத்தத்தை தீர்மானிக்கும் என்பது கடந்த 24 மணி நேரங்களில் டொனால்ட் ட்ரம்பினுடைய விளக்கமாகும். இந்த விளக்கத்திற்கான காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம், நேற்று அமெரிக்காவினுடைய உதவி படைத்துறை அமைச்சர் அமெரிக்காவில் இருக்கின்ற லாக்ஹீட் மார்ட்டின் உட்பட பல நிறுவனங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கும் கடிதங்களில் 21 தினங்கள் அவகாசம் வழங்கி இருக்கின்றார். அமெரிக்காவினுடைய ஆயுத உற்பத்தியை இரட்டிப்பாக அதிகரிக்க வேண்டும் என்று. பேட்ரியாட்டிக் ஏவுகணைகள் 3 மடங்கு உடனடியாக அதிகமான உற்பத்தி நடைபெற வேண்டும். தாட் ஏவுகணைகள் 4 மடங்கு அதிகமாக நடைபெற வேண்டும். அதுபோல ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் உடனடியாக பெருமளவில் உச்சத்திலும் உச்சமாக உற்பத்தி நடைபெற வேண்டும். இதற்காக ஒதுக்கப்பட்ட பணம் பெருந்தொகையாக இருக்கின்றது. நீண்ட தூர ஏவுகணைகளுக்கு 58.6 பில்லியன் டாலர்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இடையில் இருக்கின்ற பணிகளை முடிப்பதற்கு 2.4, 5.3, 1.4 என்று கிளை பிரிவுகளாக பணம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. விநியோக சங்கிலியை சீராக நடத்துவதற்கு 1.3 பில்லியன் டாலர்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதுபோல கடற்படையை விருத்தி செய்வதற்கும், ஏவுகணைகளை விரைவாக உருவாக்குவதற்கும், கிரனைட்டுகளை உருவாக்குவதற்கும் அவசர உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. ஈரானுடன் நடத்தி கொண்டிருக்கின்ற பேச்சுக்களை லோ கீ பேச்சுக்கள் என்று தாழ்ந்த மட்டத்தில் வைத்திருப்பதாக கூறினாலும் கூட, உண்மையாக அமெரிக்கா ஆயுதங்களை உற்பத்தி செய்வதற்கான கால அவகாசமாகவே இந்த போரை பயன்படுத்துகின்றது என்பதும், இப்பொழுது பேச்சுவார்த்தை தொடர்பாக தாக்குதலும் அமைதியுமான இந்த நாடகம் அமெரிக்காவினுடைய தொழிற்சாலைகளுக்கு உரிய நாடகமாக இருக்கின்றது. 21 தினங்களுக்கு உள்ளாக இந்த ஆயுத பெருக்கமானது நடைபெற்றுவிட வேண்டும் என்பதனுடைய கருத்து. புதிய தொழிற்சாலைகளை உருவாக்கி வேகமாக உற்பத்தி செய்யுங்கள் என்கின்றார்கள். ஏனென்றால் இதற்கு மேல் ஈரான் அமெரிக்காவினுடைய ஏமாற்றை பொறுத்து கொண்டு இருக்காது. ஈரானாகவே தாக்குதலை நடத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி நடக்குமாக இருந்தால் எல்லாமே பிரச்சனையாக மாறிவிடும். இஸ்ரேலில் தேர்தல் நடப்பதற்கு முன்னதாக, அமெரிக்காவில் தேர்தல் நடப்பதற்கு முன்னதாக ஈரான் இந்த காயை வேறு விதமாக நகர்த்துவதற்கு முயற்சி எடுக்கும். பின்னால் இருந்து வியூகங்களை சீனாவும் ரஷ்யாவும் வகுத்து கொடுக்கும் என்பதை சொல்ல வேண்டிய தேவை இல்லை. எனவேதான் இது ஒரு ராஜதந்திர சிக்கல் என்று டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த சதுரங்க பலகையில் யார் வெற்றி பெறப் போகின்றார்கள் என்பது தெரியாமல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆட்டம் என்று கூறியிருக்கின்றார். இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.